ஷுபா குட் லைஃப். இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்டி அண்ட் சம்மர் சீசன் ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை மேங்கோ ஃப்ரூட், அதாவது மாம்பழம். இந்த ரெசிபிக்கு பேர் மாம்பழ புளிசேரி, தட் இஸ் மேங்கோ புளிசேரி. அதுக்கு இங்கே ஒரு 4 to 5 மேங்கோஸை ஒரு 1 ஹவருக்கு வாட்டரில் சோக் பண்ணி வச்சா இந்த மேங்கோவில் உள்ள எக்ஸ்ட்ரா ஹீட்டெல்லாம் அதில் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அம்மா அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ மேங்கோ புளிசேரிக்கு ஒரு 6 மாம்பழம் எடுத்துருக்கேன். இதை என்ன செய்யணும், முதல்ல இதோட தோலெல்லாம் பீல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 6ஓட குறைச்சலாகவும் எடுத்துக்கலாமா அம்மா? மினிமம் உனக்கு 6, 4 வச்சும் பண்ணலாம். 4 வச்சும் பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸு பால் சைஸுக்கு உள்ள மேங்கோ கிடைச்சாலும், ரொம்ப சின்ன சைஸு இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட கொஞ்சம் இங்கே பம்பாயில் இது பேர் அல்ஃபோன்ஸா ஆப்போஸ்ன்னு பேர். இதுவே பார்த்து சின்ன சைஸாக வாங்கியிருக்கோம் இந்த புளிசேரிக்காக. இது ரொம்ப சின்னதாக இருந்தால் புளிசேரிக்கு புளிசேரிக்கு கொஞ்சம் சின்னதாக தான் அவங்க போடுவாங்க. அப்போ அது ஹோல் மேங்கோ அதில் போட்டுடலாம், ஃபுல் சைஸும் அதில் போடலாம். ஃபுல் சைஸ் தான் போடணும், ஆஃப் சைஸு இந்த சைஸுக்கு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதேமாரி தோலை ரிமூவ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். இப்போ இதில் 4 பழம் சின்ன சைஸாக முழுசாக போடுறதுக்காக உரிச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சத்துனால இதை கட் பண்ணி அதில் போடுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இந்தமாரி பழங்கள் தமிழ்நாடு, கேரளாவில் சின்ன சைஸில் கிடைக்கும். ரொம்ப ஒன்றும் கட் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு சைடு, இப்படி ஒரு சைடு. இங்கே அவ்வளோ சின்ன கிடைக்காது. இந்த ஆப்போஸ் பழம் இந்த அளவு தான் இருக்கும். இது கன்னத்தை நறுக்கணும். வேறு ஒன்று கட்டிங் ரொம்ப சின்ன பீஸ் எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி 2 சைடும் நறுக்கிட்டு நடுப்புறவங்களுக்கு இந்த கொட்டையோட மெலி வச்சேன். இவ்வளோதான். இதை தனியும் வச்சு நம்ம புளிசேரி சேர்ப்போம். புளிசேரி இப்போ ஒரு வெறும் கடாய் எடுத்துக்கணும். அந்த கடாயில் நம்ம நறுக்கி வச்ச முழுசாக தோல் உரித்து வச்ச மாம்பழங்களெல்லாம் இப்படி போட்டுடணும். வேறு ஒன்றும் பெரியது இல்லை. முதல்ல இப்படி போட்டுடணும். இப்படி போட்ட பிறகு இதை கேஸ் ஆன் பண்ணி அதில் வைக்கணும். வச்சு அதில் இந்த பழமாக உள்ள மாம்பழங்களை போட்டாச்சு. இது ஒரு ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். இது போடுறோம். ஒரு 1 கப் அளவு, ஒரு 4 லிட்டர், 250 ml. 250. இது லைட்டாக மேஷ் ஆகி பாயில் ஆகிற மாதிரி. இப்போ இதுமாரியே அவங்க என்ன செய்வாங்க, இதை மாதிரி க்ரீன் சில்லி ஒரு 3 போட்டுடலாம். ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் பச்சையாக போட்டுடணும். இதில் ஒரு 2 சின்ன க்யூப்ஸ் வெல்லம் ஜாகரி இதில் போட்டுடணும். இது ஒரு 8 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன். புளிசேரி மேங்கோவுக்கு தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஸ்மூத்தாக கொஞ்சம் வேகணும். அதுக்காக நல்லா வெல்லம், உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 6 to 8 மினிட் வேகிறதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மேங்கோ புளிசேரிக்கு ஒரு 1/2 தேங்காய் மூடி, ஃப்ரெஷ் தேங்காய் மூடி வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைக்கணும். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இந்த
மேங்கோ வந்து ஒரு 6 மினிட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆக வேண்டாம். ஒரு 6 மினிட் 8 மினிட் இருந்தால் போதும். பார்த்தீங்களா, நல்லா மிருதுவாயிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இந்த டைத்தில் நம்ம ஒரு ஃப்ரெஷ் கோக்னட் அதை இது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்கணும். நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக. கோகோனட் அண்ட் ஜீரா, ஃப்ரெஷ் கோகோனட் ஜீரா, ஒரு இதை 1/2 கப் கோகோனட் நம்ம இதில் சேர்த்தலாம். இப்போ கோகோனட் பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், கலரி விட்டுறணும். அப்போ அது கோகோனட்டோடு சேர்ந்து நல்லா கிரேவியாக திக் கிரேவி ஆகும். இந்த திக் கிரேவிக்கு தான் புளிசேரின்னு பேர். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு தயிர், புளிச்ச தயிரை நல்லா கடைஞ்சி இதில் ஊற்றணும். வரையணும். இந்த மாதிரி இதால் நல்லா அதை கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும் தயிர். ஆமாம், இந்த கட்டி கட்டியாக இருந்தால் அது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆமாம், நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துட்டா ஆமாம், அது புளிசேரியில் ஊற்றும் போது டெஃபினட்டாக அது கர்டல் ஆகாமல் இருக்கும். இட் ஓன்ட் கர்டல். புளிசேரிங்கிறதுக்கு இந்த மாதிரி புளிப்பு தயிர் அதில் ஆட் பண்ணுறதுனால தான் அது புளிசேரியாக மாறும். அதில் புளிப்பு, திடிப்பு, உரப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோம். இப்போ இந்த காடை இது பண்ணியாச்சு, ஸ்மூத்தாக்கியாச்சு. இதை இதில் விட்டுறலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கோகோனட் கிரேவி அண்ட் கர்ட் அந்த எல்லாம் மசாலா அந்த ஃப்ளேவரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தா இந்த கிரேவி வந்து நல்லா திக் ஆகிட்டே வரும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால், ரொம்ப வேண்டாம். வெந்தாச்சு பழம். ஒரு 2 மினிட்ஸ் இதில் வச்சுட்டு இதுக்கு வகார் பண்ண வேண்டியது. இப்போ கொதிக்கும் போது இந்த அளவு தனியாக இருக்கு. இது வந்து தோசை, இட்லி, அப்பம், சப்பாத்தி, பூரிக்கெலாம் சரியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவு இது வச்சுங்க. நீங்கள் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ரைஸ் ஆட்டா போட்டு இந்த மாதிரி கலந்து இதில் விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்ட்ராங் திக்காகிடும். திக்கானா உங்களுக்கு நல்ல ரெட் ரைஸோ இல்லை ஒயிட் ரைஸோ வடித்து அது மேலே நீங்கள் இதை போட்டு இந்த மேங்கோ சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ நல்லா திக்காகிட்டு அது பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடியே திக்காக இருந்தது கிரேவினா அதை ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் ஹாட் வாட்டர் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிரேவி இந்த அளவு இதை விட கெட்டியாக கூட ஆகிடும் சில சமயத்தில். அப்போ வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் விட்டுருங்க. இது கொஞ்சம் தனியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரைஸ் பவுடர் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டால் நல்லா கெட்டி ஆகிடும். உங்களுக்கு ரைஸோட இது நல்லா செய்கிறதுக்கு செய்யாது. நவ் மாம்பழ புளிசேரி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு நல்ல தடுக்கா கொடுத்தா அது ஃபைனலி ரெடி டு சர்வ் ஆகிடும். இப்போ இதுக்கு தடுக்கா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தடுக்கா பேன் வச்சு இதில் கோகோனட் ஆயில் தான் அது ஊற்றணும். டெஃபினட்டாக கோகோனட் ஆயிலில் தான் அதை செய்யணும். இந்த மாதிரி ஒரு கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடணும். ஒரு கப்பு நல்லா தாராளமாக 4 டேபிள் ஸ்பூன் விட்டு அது சூடான பிறகு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு போடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் ராய் போடணும். டீஸ்பூன் மேத்தி சீடு, வெந்தய சீட்ஸ், ஸ்பூன் ஹிங் பவுடர், பெருங்காய பொடி, சின்ன 3 சிவப்பு மிளகாய், ரெட் சில்லி, நல்லா வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை, இப்போ இந்த
தடுக்கா. கைசூரியில் தடுக்காவை வச்சு மூடிடணும் டக்குன்னு. அதையும் இதை மூடிட்டேன், ஏன்னா இந்த அரோமாலாம் வெளியே விடக்கூடாது. அதில் டக்குன்னு மூடி ஒரு 2 மினிட் மூடி வச்சுருங்க. அந்த தடுக்காவோட அரோமா ஃப்ளேவர்லாம் அந்த புளிசேரியில் நல்லா இறங்குறதுக்காக இமீடியட்டாக அதை மூடிடணும் ஃபார் 2 மினிட்ஸ். அதை கொட்டினோன்னு இமீடியட்டாக மூடிடணும். அப்போ தான் அந்த தடுக்காவோட ஃப்ளேவர் அந்த இதில் புளிசேரியோட அப்சார்ப் ஆகும், இறங்கி. இப்போ வகார் பண்ணினது உள்ளே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தடுக்காலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல தேங்காவோட அரோமா வாசனை, நல்ல ஃப்ளேவர்ஃபுல் மேங்கோ புளிசேரியாக இருக்குது. இந்த லிட்டை திறந்தோடனே இட்ஸ் ஸோ அரோமேட்டிக், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த டிஷ்ஷோட, இட்லி, தோசை, வடை, சப்பாத்தி, பூரி, எந்த டிஷ்ஷோடனாலும் நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், இடியாப்பமோடையும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எக்ஸலண்ட், வெரி டேஸ்டி அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி சாத்விக். ரொம்ப சாத்விக் ஐட்டம், ரொம்ப அரோமேட்டிக்காக ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் கேரளா மாம்பழ புளிசேரி இப்போ ரெடி ஆகிடுது. நவ் லெட்ஸ் சி ஹவு டு சர்வ். இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். Traditional South Indian mango puliseri with rice, white rice is ready, and also everybody's favorite Kerala banana chips oda இதை சாப்பிடும்போது the taste will be excellent and awesome and mind blowing. So இதை கன்ஃபார்மாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மேங்கோ சீசனில். டோன்ட் மிஸ் திஸ். Do try this mango puliseri, awesome recipe, sattvic recipe. Give it a try and share your experience in the comment box. Subscribe the channel, give a like button. I'll see you in the next video. Bye.